அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அடியனுடைய எளிய வணக்கங்கள். இந்த உதிரி பூக்களில் நாம் இரண்டு மலர்களைத்தான் பார்க்க போகிறோம். ஒன்று, கோபத்தை பற்றி பெரியவர் சொல்லுகின்ற வாக்கு, மாஸ்டர் பீஸ். இன்றைக்கு கார்பரேட் ஹவுசஸ்ல இமோஷனல் மேனேஜ்மெண்ட், ஈக்யூனா இந்த எமர்ஜென்சி கோட்டா சொல்லல, இமோஷனல் கோஷன்ட். எப்படி ஐக்யூ தேவையோ அப்படி ஈக்யூ அதையும் அளவெடுக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உணர்ச்சிகளால் தான் நம்ம ரொம்ப அல்லாடப்படுகிறோம். உணர்ச்சிகளை நிர்வகிக்க தெரியாமல் தான் நாம பலவிதமான சிக்கல்களில் சிக்கி திணறுகிறோம் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது இல்லையா? அதுல முக்கியமான உணர்ச்சி, வெல்ல வேண்டிய உணர்ச்சி கோபம். அதை அவர் படிப்படியா சொல்கிறார். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இது வள்ளுவருடைய வாக்கு. அந்த வெகுளாமை அதிகாரத்தினுடைய சாரமாக, அதனுடைய வியாக்கியானமாக அமைந்திருக்கின்றன மகாபெரிவாளுடைய சில வாசகங்கள். அதை பார்ப்போம். அத என்ன சொல்றாரு? நம் கோபம் எதிராளியை மாற்றாது. நம்ம ஒரு பதவியிலிருந்து ஒருத்த மேல கோபப்பட்டோம்னா அவன் பணியக்கூடும், ஆனா மாறுதலை ஏற்படுத்தாது. he has not accepted you, he might have obeyed you. அவ்வளவுதான் இல்லையா? முதல்ல நம்முடைய கோபம் நம் எதிராளியை மாற்றாது, இது புரிந்து கொள்வோம். இரண்டாவது, உன்னுடைய கோபத்தினுடைய பலன் என்னன்னா அவனுக்கும் நம் மீது கோபத்தை வளர்ப்பது. அவ்வளவுதான். வாட் ஹாவ் யூ அச்சீவ்ட் பை யுவர் ஆங்கர்? யூ ஹவ் மேட் தி அதர் பர்சன் ஆல்சோ கெட் ஆங்கிரி வித் யூ. அவ்வளவுதான். சரி, அதுல அவர் சொன்ன வாக்கியங்களிலே, கோபத்தை பற்றி சொன்ன வாக்கியங்களிலே ஒப்பற்ற வாக்கியமாக நான் கருதுவது, மேடை தோறும் நான் சொல்லிக் கொண்டு வருவது இதுதான். அந்த வாக்கியத்தை முதல்ல எனக்கு தான் சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏன் கோபப்படக்கூடாது தெரியுமா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் என்ன நினைப்போம்? சயின்டிபிக் ஏதாவது சொல்ல போறார், சாஸ்திரத்தை அப்படி சொல்ல போறாரு. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா ஒரு வாசகம் சொல்றார். கோபப்படும் போது மனிதர்கள் மிகவும் அசிங்கமாக இருக்கிறார்கள். இதோட எப்படி சொல்லி நீ அது மெல்ல வேற சொல்லிட்டு நீ வேணா பாரு, கோவப்படுறா முகம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிறார். ஒரு மனிதன் மிக அசிங்கமாக தெரிவது அவன் கோபப்படும் போதுதான்ங்கிறாரு. எவ்வளவு ஃபார் ரீச்சிங் இம்பாக்ட் இருக்கும் இந்த வாசகத்துல. சரி, போதுமா? இன்னொன்னு பார்க்கலாம். போதாது. நாம தப்பு செய்தவர்கள் அப்படின்னா நமக்கு பிறரை கோபிக்க யோகியதையே கிடையாது அப்படிங்கிறாரு. இது அருமையான ஒரு வாசகம் மகாத்மா காந்தி வச்சுட்டு இருந்தார். அப்படி என்னுடைய நண்பர் திரு சம்பத் அவர்கள் விசாகப்பட்டினம் ஹிந்து பத்திரிகையில எடிட்டோரியல் சீஃபா இருந்தார், எடிட்டோரியல் பீரோ சீஃபா இருந்தார். ஒப்பற்ற மனிதர், பண்பாளர். அவர் எனக்கு சொன்னார், என்ன சார் நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கீங்க, கோபமே வராதா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, மகா கோபக்காரங்க, நான் பல்ல நரன்னு கடிப்பேன், டேபிளை ஓங்கி அடிப்பேன். எப்படி சார் மாறினீங்கன்னா, மகாத்மா காந்தி முன்னால் வச்சிருந்த ஒரு வாசகம் எல்சி பாரிமர்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாத்திச்சுன்னு. என்ன சார் அதுன்னு கேட்டேன். இஃப் யூ ஆர் ரைட் யூ நீட் நாட் லூஸ் யுவர் டெம்பர். இஃப் யூ ஆர் ராங் யூ ஹவ் நோ ரைட் டு லூஸ் யுவர் டெம்பர். என்ன அழகான வாசகம் பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன். இஃப் யூ ஆர் ரைட் யூ நீட் நாட் லூஸ் யுவர் டெம்பர். இஃப் யூ ஆர் ராங் யூ ஹவ் நோ ரைட் டு லூஸ் யுவர் டெம்பர். எவ்வளவு அழகா பரமாச்சாரிய சொல்லணும். நாம் தப்பு செய்தவர்கள் என்றால் நமக்கு பிறரை கோபிக்க யோக்கியதை இல்லை. ஒரு பதவி ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்கிற காரணத்தினால தானே நம்ம தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தர் மேல கோவிச்சுக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இந்த தவறு செய்யறவங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன அஃபோர்டபிலிட்டி இருக்கு. குடிசை கோபுரத்துல, அதாவது மாட மாளிகையில் இருக்கிறவன் தான் அகங்காரமா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. குடிசைல அகங்காரம் கிடையாதா? உண்டு, எல்லா இடத்துலயும் உண்டு. அங்க இருக்கக்கூடிய மனைவி மேல அவன் ஆட்சி செய்து தன்னுடைய கோபத்தை காட்டுகிறான். ஏழை தாயார் மீது தன்னுடைய கோபத்தை காட்டுகிறான். நீ வெளியில உங்க ஆபீஸ்ல காட்ட முடியுமா? உன் மேலதிகாரிட்ட அந்த கோபம் காட்ட முடியுமா? எங்க செல்லுபடி ஆகிறதோ அங்கே நாம் தவறு செய்த போதும் நாம் மற்றவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறோம். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்னங்கிறார். எங்க நீ உன் கோபத்தை செலுத்தினால் அவர்கள் திரும்பி கோபப்பட மாட்டார்களோ அங்கதான் நீ கோபப்படாம இருக்கணுங்கிறார் வள்ளுவர். அப்ப பாருங்க, நாம் தப்பு செய்தவர்கள் என்றாலோ நமக்கு பிறரை கோபிக்க யோகியதையே இல்லை. சரியா? பரிகாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்க. இன்னும் அடுத்தது, இந்த கோபப்படும் போது நம்ம எவ்வளவு அசிங்கமா இருக்கோம்னு சொன்னார்ல, அதை விட கேவலமா இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. ஏன் சார் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்கலாம் போல இருக்கு. பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாது.
பேசாமல் இருப்பானா அவன் வந்து டசன்ட் கேர் அ டேம் அபவுட் யுவர் ஆங்கிரி. எப்போ நிற்கும் இந்த பைத்தியக்காரத்தன்றதுக்கு சும்மா நின்றுட்டு இருக்காங்க. பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை நம்முடைய எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாதுங்கிறது. எவ்வளோ பெரிய படித்தவங்க, பெரிய இன்டலெக்சுவல்ஸ், கார்பரேட் ஹவுசஸில் இருக்கிறவங்க அவங்க கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு கோவப்படுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, வாழ்க்கையில் உங்களுக்கு கூட நடந்திருக்கும், அவங்க தப்பு பண்ணிட்டு அப்புறம் நம்மளை மன்னிச்சிருவாங்க. எனக்கு நடந்திருக்குப்பா, உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நமக்கு அநியாயம் பண்ணிட்டு கடைசியில் சபையில் நம்ம மன்னிச்சிருவாங்க. நீங்கள் பிரமிச்சு போய் நிற்பீங்க. பரவாயில்லடா, பரவாயில்ல, இதெல்லாம் ஓகே அப்படின்ட்டு போவாங்க. எதுக்கு? அவங்க நமக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆத்திரப்படுவதால் நம்முடைய உடம்பு நம்முடைய மனசு இரண்டையும் நாம் கெடுத்துக் கொள்ளுகிறோங்கிறார். நான் அப்படி கூடுதலாக ஒரு சயின்டிஃபிக் தகவல் சொல்லட்டுமா? ஒரு மனிதன் ஒரு 20-30 நொடிகள் கோபம் கொள்ளும் பொழுது செலவாகிற சக்தி ஒரு டார்ச் லைட்டை 3 மாதங்கள் எரிய வைக்க போதுமானதுங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சக்தி விரயமாகிறது. இதில் எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர் மட்டும் இல்லை, அன்எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர் இன்னும் அது 6 மாதத்துக்கு எரிய வைக்க வைங்களேன். அது மாதிரி ஒரு மனிதன் 20 அல்லது 30 நொடிகள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது விரயமாகின்ற சக்தி, அந்த எனர்ஜி, இட் இஸ் சஃபிஷியன்ட் டு பர்ன் அ டார்ச் லைட் ஃபார் 3 monthsங்கிறான். எவ்வளவு இழக்கிறோம் பாருங்க. இதில் இன்னொரு குறிப்பும் இருக்கு ஐயா. ஒரு அந்தணன் என்பவன், வேதம் ஓதுகின்ற அந்தணன் 20 நொடிகளுக்கு மேல் கோபத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரமே இருக்கு. 20 நொடி தான் அவனுடைய லிமிட். He cannot be angry for more than 20 seconds. வேதம் சொல்பவனுக்கு அப்படி ஒரு சாஸ்திரம் விதிக்கப்பட்டிருக்கிறது. துரோணாச்சாரியார் 20 வருடங்கள் பொத்தி காத்தார். அதனால பாரத போர் தான் வந்து அவரும் அழிந்து போனார். செய்யக்கூடாது என்பதற்காக இது அருமையா இருக்கு. கோபம் எப்படி வருதுன்னு கேட்கிறார். இது வந்து வலசரவாக்கம் ராகவன் பதிவு செய்திருக்கிறாரு. நிறைவேறாத ஆசையினுடைய உருவங்கள் தான் துக்கமும் கோபமும் என்று. என்ன சொல்றது, அன்ஃபுல்ஃபில்டு டிசைர், அதுதான், அதிலிருந்து தான் கோபம் வருகிறது, அதிலிருந்து தான் துக்கமும் வருகிறது. துக்கத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடாக அது இருக்கிறது. இன்னொன்று எண்ணி பாருங்க, நம்ம தவறு செய்யலைன்னா கூட அந்த மனிதன் அந்த சூழ்நிலையில் செய்த தவறை நாமும் கூட அந்த சூழ்நிலையில் இருந்தால் செய்திருக்கக்கூடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்ங்கிறார் இல்லையா? புட் யுவர் செல்ஃப் இன் ஹிஸ் பிளேஸ் அண்ட் தென் ஜட்ஜ், then understand. Instead of sitting in judgment, put yourself in his place and understand. அந்த சூழ்நிலையில் இருந்தால் நாமளும் அப்படி இருந்திருப்போம், இல்லை அதோட மோசமாக இருந்திருப்போம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அதையும் சொல்லுகிறார். கோபம்தான் இருப்பதிலேயே மிக கடுமையான எதிரி. அந்த எதிரியை அண்டவிடாமல் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எங்க முடியுது? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று இது முடிகிறது. அற்புதமான இது. நம்ம வந்து இந்த மாதிரி மகாபெரிவாருடைய வாசகங்கள் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானவை, முக்கியமானவை. நம்ம இதை கடைபிடிப்பதற்கானவை, அனுசரிக்க வேண்டியவை. மிக 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 நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரி, தனிப்பட்ட வாழ்க்கை சரி, அலுவலகத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, இந்த கோபப்படாமல் இருக்க நம்ம கற்றுக்கொள்ள பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா அது நம்மை அழித்து, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபப்படாமல் ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருக்கார் பாருங்க. அவருடைய மடத்தை சேர்ந்த பசுமாடு காணும். இங்க தேடுறதுங்கிறாங்க. பெரியவர் வந்து நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பித்து இங்க போறாரு, அங்க போறாரு, இப்படி போறாரு, அப்படி போறாரு. எல்லாரும் இவரை அணுக்க தொண்டர்கள் பின்பற்றி ஒரு தெருவில் அவர் நடந்து போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு பின்னால் இருந்து அம்மா அம்மான்னு பசு அலறுகிறது. எது? மடத்து பசு. இவரை பார்க்கலைங்க அந்த பசு. ஆனா அந்த தெருவில் இவருடைய பாதம் படும் பொழுது இவர் தான் வந்திருக்கிறான்னு அந்த பசு தெரிந்து கொண்டு அம்மா அம்மான்னு அலறுகிறது. கூட வந்தவர்கிட்ட வந்து அந்த பசுவை ஓட்டின்னு வா அப்படிங்கிறாரு. என்ன பாருங்க அந்த கம்பீரம் பாருங்க. எவனோ வந்து தன் வீட்டுக்கு பின்னால இந்த மடத்து பசுவை கட்டி போட்டிருக்காங்க. கரெக்டா அதை அடையாளம் கண்டு நிக்கிறாரு. அந்த பசுவும் கூப்பிட்டா என்ன செய்யறாரு இவரு? அந்த தொண்டரை கூப்பிட்டு, டேய் அந்த பசுவை அழுத்து ஓட்டின்னு வாடா அப்படிங்கிறாரு. பாருங்க அந்த உரிமையை கவனிங்க. அப்போ அந்த வீட்டுக்காரர் வந்து ஐயா வந்து கையை காலை பிசைஞ்சிக்கிட்டு நிற்கிறான். வந்து ஐயா இது வந்து மடத்து மாடுன்னு தெரியாதுங்க, இந்த வயலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, அதனால் பிடிச்சி கட்டி போட்டாங்க, நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு காலில் விழுறான்.
பெரியவர் சிரிக்கிறார், சொல்றாரு, நீ ரொம்ப சிரமப்பட்டு நெல் சாகுபடி எல்லாம் பண்ணியிருக்க, இந்த மடத்து மாடு மேய்ஞ்சு உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிருச்சு, அதனால தான் நீ பசுமாட்டை கட்டி போட்ட. தவறு உன் பேர்ல இல்லை, நாங்கள் தான் மாட்டை சரியா பார்த்துருந்துருக்கணும், பார்த்துக்கல நாங்கள். அப்போ உன் வயலில் போய் இது மேய்ஞ்சிருக்கு இல்லையா, நான் உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கு பாரு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால். இங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அதுக்கு அடுத்து இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இந்த குரல் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. அந்த குடியானவன் அவன் சம்சாரம் குழந்தை குட்டி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே பெரியவர் காலில் விழுந்து எல்லாரும் வணங்குறாங்க. சொன்னான், ஐயா சாமி, அப்படிலாம் நீங்கள் தயவு செய்து சொல்லக்கூடாது, மேய்ஞ்சது மடத்து பசுமாடுன்னு எனக்கு தெரியாது, அதனால இது நடந்து போச்சு, அதனால கட்டி போட்டேன். மாடு எங்க வயல்ல மேய்ஞ்சது பாருங்க, அதனால விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மாடு எங்க வயல்ல மேய்ஞ்சதுனால விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும், எனவே அதுவே எங்களுக்கு போதுங்க, நஷ்ட ஈடுன்னு எதுவும் வேண்டாம். எப்படி திருந்துறான் பாருங்க. என்னுடைய குருநாதர் சொல்லுவார், பேஷன்ஸ் இஸ் தி ஆன்டிடோட் டு அரகன்ஸ். கோபத்துக்கு, மற்றவர்கள் காட்டக்கூடிய கோபத்துக்கு எது மாற்று, எது மருந்துன்னா இந்த பொறுமை. இங்க பொறுமையா, பொறையுடையுடைய அவதாரம், அன்பு, கருணை எல்லாம் சேர்ந்து அவர் எப்படி அந்த மனசை மாத்திட்டு பாருங்க. அற்புதமான இந்த தகவலோடு பார்க்கும். பெரியவா குடியானவனுடைய உயர்ந்த சிந்தனையை பார்த்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுத்தார்களாம். அந்த நஷ்ட ஈடுங்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது அந்த ஏழை விவசாயினுடைய மனசுல போய் அது எப்படி தைத்து அவன் சொல்ற வாசகம் எவ்வளவு ருசிகரமா இருக்கு பாருங்க. ஐயா, உங்க மாடு என் வயல்ல மேய்ஞ்சா இனிமேல் எனக்கு விளைச்சல் ரொம்ப அருமையா இருக்கும் ஐயா, அதனால இங்க எதுவும் நஷ்ட ஈடு எதுவும் தர வேண்டாம். இந்த வாசகத்தை அவர்கிட்ட சொல்ல வச்சது பாருங்க. அந்த மேன்மையை நம்ம பாராட்டணும். ஒரு மனிதனை திருத்துவது என்பது மட்டுமல்ல மகான்கள் செய்து, அந்த திருத்தும் போது அவனை உயர்த்தி விடுகிறார். அப்படி ஒரு உயர்ந்த வாக்கியம் அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்பட காரணமாய் இருந்தது. உயர்வுக்கெல்லாம் உயர்வாக இருக்கக்கூடிய இவருடைய அன்பு அவனுடைய உள்ளத்தை தொட்டதால் தான் என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மகா வாக்கியம் அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பவே அமைந்திருக்கிறது, எதேச்சையாகத்தான் அமைந்திருக்கிறது. என்ன வாக்கியம் தெரியுமா? எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கதாகும் அப்படிங்கிறார். பிராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ராஃபஸ். அவ்வளவுதான். நீ உபதேசம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, அறிவுரை வழங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ முன்னுதாரணமாக இருந்தால் போதும். பல பெற்றோர்கள் பெரியவர்கிட்ட என் குழந்தை அப்படி இருக்கான் கேட்க மாட்டேங்கிறான்னு, அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். முன்னுதாரணமாக பெற்றோர்கள் இருந்தால் குழந்தைகள் கட்டாயம் பின்பற்றி நடப்பார்கள். முன்னுதாரணமாக ஆசிரியர்கள் இருந்தால் மாணவர்கள் கட்டாயம் அந்த ஆசிரியர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். அதுதான் சொல்றாரு. இப்ப நம்ம அதுக்கு முழு உதாரணம் யாரு? ஐயா தானே, நம்ம ஐயா தானே. அவர் சொன்னதுல அவர் செய்யாதது ஏதாவது உண்டா? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நீங்க உங்களுடைய அறிவு ஜீவி மூளையெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணி நீங்க ஆராய்ச்சி எடுத்து பாருங்க. தன் மீது மிக கடுமையான விரதங்களை சுமத்தி கொண்டவர், அதில் சற்றும் சமரசம் செய்யாமல் வாழ்ந்தவர், திறந்த புத்தகமாக வாழ்ந்தவர், 87 ஆண்டுகள் நம்முடைய முன்னிலையில் வாழ்ந்தவர், மற்றவர்களுக்கு என்ன இயலுமோ அதை மட்டுமே சொன்னவர், அந்த இயல்கின்ற நிலைமைக்கு மேலே நம்மை சற்று உயர்த்துவதற்காக 87 ஆண்டுகள் பாடுபட்டவர் அவர். எனவே அவரை விட எக்ஸாம்பிளரி எக்ஸாம்பிள் ஃபார் எனிதிங் தட் he spoke, he preached, he prophesied பார்க்க முடியாது. அவரை விட இன்னொரு சிறந்த உதாரணத்தை, முன்னுதாரணத்தை, எடுத்துக்காட்டை பார்க்க முடியாது. எதற்கு? அவர் சொன்ன நெறிமுறைகளுக்கு, வழிமுறைகளுக்கு, வாக்கியங்களுக்கு, வாசகங்களுக்கு, உபதேசங்களுக்கு. அவரும் அவருடைய சொல்லும் ஒன்றாக வாழ்ந்தார். அவருடைய கால்களை இறுக பற்றுவோம். இரு செவியார நாம் கேட்ட அவருடைய சிந்தனைகளில் ஒரு சிலவாவது நாம் இந்த வாழ்விலே கடைப்பிடிப்போம், கடைத்தேர்வோம். வணக்கம்.